செலுத்தும்படியாக நாம் சங்கீதத்திலிருந்து 100ஆம் சங்கீதத்தை தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 100. பக்கம் 732ஆம் பக்கம், ஓல்டு டெஸ்டமெண்ட் 7:3. அதில் முதல் 2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. படிங்க தமிழ்ல. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அடுத்தது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. இதுல இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். போன கூட இந்த வசனங்களை நாம் தியானித்தோம். இப்ப இதுல இன்னொரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல கர்த்தரை ஆராதிப்பது எளிதான விஷயம் அல்ல. என்ன விஷயம்? எளிதான விஷயம் அல்ல. ஏன் என்று சொன்னால், கர்த்தரை ஆராதிக்க போகும்போது இவங்க என்ன கொண்டு போகணும்? அவர் ஏதாவது ஒரு ஆடையோ மாடையோ புறா குஞ்சையோ கொண்டு போகணும். அப்போ ஏதாவது நம்முடைய பணத்தை செலவு செய்து நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆயிடும்? மனசுக்கு என்ன ஆயிடும்? கஷ்டமா இருக்கும். மகிழ்ச்சியோடய கர்த்தருக்கு எப்போ நம்ம ஆராதனை செய்யறது? சும்மா வந்துட்டு போனா பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது ஆடு. அதுதான் நாம் இங்கே ஆதியாகமத்தில் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தமிழ் எந்த 24 முதல் 24 இப்ப படிங்க. 24 7ஆம் வசனம். சரியா படிமா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, ஆனால் தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவர் கேட்கிறார். அதுக்கு 9ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய மனநிலை எவ்விதமாய் இருந்தது? ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு என்று சொன்னால் என்ன? சும்மா போக வேண்டியது, அப்படி போய் வணக்கம் பண்ணிட்டு திருப்பி வந்துட வேண்டியது. இந்த மாதிரிதான் ஒரு ஆக்டா ஆபிரகாம் அங்க சொல்லுகிறார். ஆனால் அங்கே தன் மகனாகிய ஈசாக்கு என்ன பண்ணுகிறார்? ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறாரு? இல்லை, இங்க எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி அங்கே இல்லை. சோ இப்படி இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் கர்த்தர் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன முதலாவது காரியம் என்ன என்றால், உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை எப்படி அடைய முடியும்? எதையாவது ஒரு ரத்த பலியை நீ செலுத்துவதன் மூலமாகத்தான் நீ என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக மாற முடியும். ஒருவேளை போன வாரத்துல நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்னைக்கு ஆலயத்துக்கு சைலண்டா வந்திருக்க முடியும். மகிழ்ச்சியோடய கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று சொல்லி வர முடியாது. என்ன பண்ணணும்? ஒரு புறா கொஞ்சையாவது ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியாவது வாங்கிட்டு வரணும். ஒரு ஆட்டுக்குட்டி இன்றைக்கு என்ன விலை? 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் விலைக்கு, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வாங்கி கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி, அப்பா போன வாரத்துல நான் என்ன பண்ணிட்டேன், இப்படிலாம் நான் வாழ்ந்தேன்ப்பா, போன மாசம் ஃபுல்லா நான் தவறாக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக செலுத்த வேண்டும். ஆனால் அப்படி ஆண்டவர் என்ன செஞ்சாரு?
எதிர்பார்த்து கொண்டேதான் இருந்தாரு. அவர் ரத்தத்தை குடிக்கிற ஒரு ஆண்டவராக, மனிதன் ஆண்டவனோடு கூட நெருங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஏதாவது ஒரு பிராயச்சித்தத்தை செலுத்தி, அதுதான் இப்பொழுது பிராமணர்கள் என்ன சொல்றாங்க? பிரஜாபதி என்று சொல்லுகிறார்கள். எதையாவது ஒன்று செலுத்தி தான் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது அதுதான் பற்றி தியானிக்க போகின்றோம். ஒரு 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 உலக பிரகாரமான ஒரு மகன் ஒரு தகப்பனுக்கு எப்படி ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மகனாக இருந்தான். இந்த ஈசாக்கை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு கதை. பிரதர் ஜெயிச்சன், உங்களுக்கு தெரியல இந்த கதை. ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்குன்னு 2 பேர் இருந்தாங்க, அப்பா பிள்ளை. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் உன் பையனை எனக்கு பலி கொடுன்றாரு. என்ன சொல்றாரு? உன் பையனை எனக்கு பலி கொடு. அதான் நீங்கள் 22ஆம் வசனம் அதிகாரம் முழுசா படிச்சு பார்த்தா தெரியும். உன் பையனை என்ன பண்ண எனக்கு பலியாக கொடு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அவர் ஒரு மாதிரியான மனுஷன், ஒரு முரடக்காரர், ரொம்ப மொட்டாட்டம் உள்ள மனுஷன். அதனால தான் அவன் முதல் பையன் ரொம்ப முரடா இருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்யற? ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு, அப்படியே ஆண்டவரே நீ சொல்லிட்ட, வேற என்னப்பா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் மீது அவ்வளவு விசுவாசம் உள்ளவராய் தன் மகனையே திரும்ப பலி கொடுக்க அங்கே போறார். அந்த மகனும் என்ன செய்யறாரு? அப்பா பேச்சை கேட்டு என்ன பண்றாரு? போறப்பா. ஸோ சப்மிசிவ்னஸ், ரொம்ப கீழ்ப்படிந்தவராய், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு உறவு. அப்பா சொன்னவொன்னு என்ன செய்யறாரு? பிள்ளை கீழ்ப்படிஞ்சிடறாரு. அப்படியாப்பா, நான் தான்ப்பா பலியா அப்படின்னு சொல்லி அவன் கையை கட்டும் போது அவன் என்ன பண்ணுகிறான்? உதறி விட்டு ஓடல, எதுவும் பண்ணல, அப்படியே அவன் தன்னுடைய தகப்பனை கீழ்ப்படுத்தவராக இருக்கிறான். இதே ஒரு பகுதியை நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை பார்க்கிறோம். நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில டிஸ்கஸ் பண்றோம். பைபிள் ஸ்டடிக்கு வாலிப பிள்ளைகள் வருவதில்லை, ஆனாலும் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பைபிள் ஸ்டடியில ஜெப்தா என்கின்ற ஒருவனை பார்க்கின்றோம். அவனுடைய குமாரத்தி, அவருடைய டாட்டர், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 319 நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போ இங்க இந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யுத்த வீரன் வெளியில போய் கர்த்தருக்காக தன்னுடைய எனிமீஸ் கிட்டலாம் ஃபைட் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வராரு. அப்ப இவர் பொருத்தனை பண்ணிக்கிறாரு, ஆண்டவரே நான் வெளியில போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நான் திரும்பி வந்தேனாக்க என் வீடுல இருந்து எது முதல்ல வருதோ அதை நான் உனக்கு என்ன செய்கின்றேன்? காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன். இவர் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க? போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்த போது என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள யார் வருவா? தன்னுடைய மகள் ஓடி வருவாங்க. ஓடி வந்தோன்னா இவர் என்ன செய்வார்? ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, ஐயோ அம்மா, நான் எப்படி கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ணிட்டேன்? உன்னை பலி கொடுக்கறதா நான் பொருத்தனை பண்ணிட்டேன். ஒருவேளை ஃப்ரெண்டி டேடி இந்த மாதிரி பொருத்தனை பண்ணி வந்தா என்ன ஆகும்? நீ எங்கேயோ போய் பொருத்தனை பண்ண, நான் என்னையா பண்ணுவேன்? ஸோ கர்த்தர் பாருங்க, யாருமே அலோவ் பண்ண மாட்டோம். பைத்தியமே அவனுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டோம்? அலோவ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இந்த மகனுடைய சப்மிசிவ்னஸ் பாருங்க, எவ்வளவு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். நாங்க பாருங்க 36ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 36. பிரதர் படிக்கிறீங்களா? அப்பொழுது அவர், என் தகப்பனே என் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர்களோ? ஆமென். உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும். ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையை ஏற்படுகிறார். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றால். இங்க பாருங்க, அவர் கர்த்தருக்கு என்ன பண்றாங்க? அப்பா சொல்றாரு, பொருத்தனை பண்றாரு, என்ன பண்றாரு? அவ்வளவு ஒரு கீழ்ப்படுதல். அப்பா சொல்லிட்டாரா, சரி வேற வழி இல்லை, அப்பா நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க வாக்கு கொடுத்தா எனக்கு என்ன? இந்த காலத்துல என்ன ஆயிடுது? அதெல்லாம் நாங்கள் பைபிள் ஸ்டடியில டிஸ்கஸ் பண்ணோம். அந்த காலத்துல இது பண்ணாதன்னு சொன்னா பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படி நீ பொருத்தனை பண்ணியா, நான் என்ன பண்றது? we will say all these things. பட் அந்த மகள் என்ன செய்யவில்லை? தன் தகப்பன் பேச்சு கீழ்ப்படியாமல் போகவில்லை. she was so obedient to her father, she was so submissive to the father. அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்கிறார்? தன்னையே
அர்ப்பணிக்கிறவராக பார்க்கிறோம். முதல்ல பார்த்தது யாரை பார்த்தோம்? ஈசாக்கு தன்னையே ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவனாக தன் தகப்பன் பேச்சு கீழ்ப்படுத்தினா பார்க்கிறோம். இரண்டாவது இந்த எஃப்தாலுடைய மகளை பற்றி பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது யோனத்தானை பார்க்கிறோம். யோனத்தான் அவர் என்ன செய்யறாரு? யாருமே காலையில இருந்து அது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நேரம் குறைவா இருப்பது நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். அங்க என்ன எடுத்து பாருங்க, 14th சாப்டர் 44ஆம் வசனம். 1 சாமுவேல் 14:44. 357 அப்பொழுது சவுல் யோனத்தானே நீ சாகத்தான் நீ சாகத்தான் வேண்டும். வேண்டும். சவுல் அப்பா என்ன சொல்றார் பையனை பார்த்து? யோனத்தானே நீ சாகத்தான்பா வேணும். ஏன்? ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து யுத்தத்துல இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு வாக்கு பண்ணிருப்பாங்க, எதுவுமே சாயங்காலத்துக்குள்ள எதுவுமே சாப்பிடக்கூடாது எப்படி சொல்லி வாக்கு ஒரு 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 பொருத்தனை பண்ணுவாங்க. இவங்க பையனுக்கு தெரியாது, அவன் பையனுக்கு என்ன பண்ற தெரியாது, தூரத்துல இருக்கிறதால அந்த பையன் என்ன பண்ணுவான்? போய் கொஞ்சம் தேன் எடுத்து சாப்பிடுவான். அப்போ அந்த யோனத்தான் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாக என்ன செய்கிறாரு? பரவாயில்ல அப்போ சொல்லிட்டான்னு சொல்லி தன்னை கொடுப்பவராக, அதான் சீக்வன்ஸ். ஆனால் என்ன நடக்குது? இஸ்ரவேல் மக்கள் போய் அப்பா அது பண்ணாதன்னு சொல்லி தடுத்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன் இதெல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னா, அடுத்தது பெரிய ஒரு ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். முன்னாடி அந்த பெண்ணை பார்த்தோம். அந்த பெண் என்ன செய்கிறாங்க? தன் கன்னிமை, அவள் புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீயா இருந்தால் அவள் என்ன செய்யல? தகப்பனுக்கு துரோகம் பண்ணி ஐயோ என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எதுவுமே சொல்லல. அவர் கன்னி பருவத்திலேயே தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து விட்டாள். அதே மாதிரிதான் மரியம்மாவை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அவ்வளவு சப்மிசிவா, தேவாதி தேவனே தன்னுக்குள்ள வரப்போறான்னு தெரிஞ்சவன தன்னை தாழ்த்தினாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து அவர் நமக்காக இந்த வம்ச வரலாறுலே உனக்காக, அதுக்கு முன்னாடி தான் என்ன ஆயிடுச்சு? இயேசுநாதருக்கு முன்னாடி தான் இவ்வளவு பேரை பார்க்கிறோம். மனுஷங்களே இவ்வளவு கீழ்ப்படியும் போது அந்த தெய்வத்தினுடைய குணம், தேவாதி தேவனுடைய குணம் எப்படி இருந்தது? தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராகி. இதைதான் நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவர் மனுஷரூபம், அவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய ரூபமாக இருக்கும். 271 நியூ டெஸ்ட்மென்ட் அந்த பக்கம் இந்த லாஸ்ட் இந்த பக்கம் நல்லா தெரியும். 271 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இன்னும் நல்லா 270 வெளியா இருக்கும். இன்னும் நல்லா தெரியும். 271 8ஆம் வசனத்தை படித்து பாருங்க. படிங்க 271 பக்கம் 8ஆம் வசனம். 271 8ஆம் வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் எவ்ரிபடி இப்ப நம்ம பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். மரணம் வந்தது, தங்களுடைய கழுத்துக்கு என்ன வந்தது? மரணம் வந்தது. அந்த மரணத்தை கூட என்ன செஞ்சாங்க? அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அதை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்காக, முழு உலகத்தின் வாழ்வுக்காக என்ன செய்கிறார்? தன்னையே அர்ப்பணித்து, தன்னையே ஜீவ பலியாக அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்தார். தன் பிதா சொன்னார், இல்ல மகனே நீ போய் ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது he completely surrendered his life to the Lord. பிரியமான சகோதரி, நமக்கு ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமைகளில் வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட பொருத்தனைகள்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு வரணும்னா சத்தியமா வரமாட்டோம். ஆகவேதான் இஸ்ரேல் மக்களால் என்ன செய்ய முடியல? அந்த பொருத்தனைகள் எல்லாம் அவர்களால், அந்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள முடியாம போயிடுச்சு. சண்டே ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை காணப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட், ஒருவன் தன் ஜீவனையே கொடுத்த நம்மை நேசித்திருக்கிறார் என்றால் அந்த நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசம், அந்த பாசம் எப்படிப்பட்ட ஒரு பாசம், யாருமே கொடுக்க முடியாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி மலையிலே கொடுத்து அவர் தேவரூபமாய் காணப்பட்டார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராகி? மனுஷரூபமாய் காணப்பட்டு அவர் மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே கீழ்ப்படிந்து கொள்கிறார். ஆனால் இந்த காலத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன வேலையை சொன்னா கூட நம்ம என்ன செய்கிறோம்? அப்பா அம்மா சொன்னா
அப்புறம் செய்யறேம்மா, இப்ப செய்யறேன்பா, அப்புறம் பாக்குறேன்பா, இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வாமானா என்ன, நீ போ, நான் போ, நான் ஒரு அடி போயிட்டேன், நீ ஒரு அடி போ, இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் பிள்ளைகள் இப்படியாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அந்த பாருங்க, காட்ஸ் குவாலிட்டி முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாள் காலையிலே சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து சங்கீதம் 100 எடுத்துக்கலாமா? மறுபடியும் வருவோமா? ரொம்ப அற்புதமான சங்கீதம். 100ஆம் சங்கீதம் 232 732 1ஆம் வசனம். பூமியின் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இப்ப பாடுவீங்களா? ஏன்? நம்ம ஆடோ மாடோ எதுவும் எடுத்துட்டு வர தேவையில்ல, நம்மளால கீழ்ப்படியவே முடியல. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையின் மரண பிறந்தம் நமக்காக கீழ்ப்படிந்தவராகி. யாருக்காக கீழ்ப்படிஞ்சாரு? அவருக்காகவா? அவருக்காக கீழ்ப்படிஞ்சாரு? இல்ல, நமக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, எனக்காக அவர் கீழ்ப்படிந்தவராகி அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவை மரண பரியந்தம் தன்னை ஒடுக்கி கொண்டார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பூமியின் குடிகளே, நம்ம எங்க தான் குடியிருக்கிறோம்? பூமியில தான் குடியிருக்கிறோம். அப்ப நமக்கு தான் இந்த வசனம், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடுங்கள். நம்மளால கத்தி எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவு கத்தி பாடணுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா எனக்காக நீ இவ்வளவு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையிலே செய்தீரே என்று சொல்லி அவரை நாம் துதிக்க வேண்டுமா? அடுத்தது எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு. ஒருவேளை மாச கடைசியா இருக்கலாம், சம்பளம் வராம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம் கையில, ஆனாலும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி. ஏன்? அப்பேற்பட்ட தேவன், அப்பேற்பட்ட மாணிக்கம், அப்பேற்பட்ட வைடூரியம் எனக்காக கீழே இறங்கி வந்து என்னை எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, அப்ப நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஒருவேளை அது இல்ல, இது இல்ல, ஏதோ ஒரு கவலைகளோட கூட நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லு, என்ன சொல்லுது? மகிழ்ச்சியோட. எப்படி? மகிழ்ச்சியோட, with gladness, with rejoicing, இருதயத்திலிருந்து மகிழ்ச்சி துள்ள அவரை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கொஞ்ச நேரம் அவரை துதித்து விட்டு நாம் மேஜைக்கு நேராக கடந்து செல்வோம்.